ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி பலன்களை மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா முழு பலன்களையும் நீங்கள் பெறுவதற்கு இப்பொழுதே நமது சேனலோடு இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. சப்போர்ட் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம தனித்தனி சேனலில் போட்டுட்ருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்கிறேன் நண்பர்களே. மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு வகையில் நீங்கள் உங்கள் ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு @IM துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா, சர்ச் பட்டன் அழுத்தினீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதே மாதிரியே @IM மீனம், @IM கன்னிராசி, @IM விருச்சிகம், இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க. ஸோ இந்த 2 விதமான வகைகள், ஒன்று யூடியூப் சர்ச், இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க். இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க. ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய பர்த்டே பேபியாக இருக்கிறீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது உளம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிய திருமண நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. இன்றைய தினம் 2 சிம்பிளான விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியுதாங்கிறத நீங்கள் இன்னைக்கு ஆரம்பித்து செக் பண்ணி பாருங்கள். சித்தர்கள் வாக்கின்படி உங்கள் வாழ்க்கையில் அது மிகப்பெரிய உயரத்தை அது உங்களுக்கு கொண்டு வந்து தருங்க. அது 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க. சுய உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும். இரண்டாவதாக மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது. இது 2மே ரொம்ப கஷ்டங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்குங்கிற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் இங்கே கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கங்க நண்பர்களே. இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் பிரதோஷ தினங்க. சிவராத்திரி தினமும் சேர்ந்து வந்துள்ளது. சிவன் வழிபாடு உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகளை தருங்க. மாலை நேரத்தில் நீங்கள் அனைத்து சிவன் கோயில்களிலும் நடைபெறக்கூடிய அந்த சிறப்பு வழிபாடுகளை கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா சிவன் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. உங்களது பாவங்கள் அனைத்துமே குறையக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகுங்க. போன ஜென்மத்தில் கூட பாவம் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரியான பாவங்கள் எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அந்த இறை வழிபாடுகள் மூலமாக கிடைக்கும். இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலையில் காணும் பொழுது, ராசியில் உள்ள சந்திர பகவான் காலை 8:14 பிறகு ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு போவது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க. 2ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கையாக ராகு, புதன், சந்திரன் மற்றும் குரு ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க. குரு சந்திரன் சேர்க்கை 2ஆம் இடத்துல இருக்கு. தனஸ்தானத்துல ராசிதிபதியுடன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி இணைந்து காணப்படுவது மிகப்பெரிய ஒரு யோகத்தை, நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை அனைத்து வயதினருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புகளை ரொம்ப வலுவாக ஏற்படுத்தி தருகிறது. எனவே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள், வம்பு வழக்குகள் எல்லாமே தீர்ந்து நீங்கள் வளம் பெறக்கூடிய, நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்குங்க. ரொம்ப கலகலப்பாக சிரித்து பேசி மகிழ்ந்து நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. உடன் பிறந்தவர்கள் உங்களது குணம் அறிந்து, உங்களுடைய உள்ளம் அறிந்து நடந்துக்கிறதுனால உங்களுக்கு அதன் மூலமாக அதிகமான ஆனந்தம் கிடைக்கும் நண்பர்களே. கூட பிறந்த சகோதர சகோதரிகளின் ஆதரவு பெருகும் நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுது. பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் அடையும். எனவே சந்தோஷம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களை விட்டு சின்ன காரணங்களால் பிரிந்து சென்றவர்கள், கருத்து வேறுபாடுகளால் அவதிப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான நபர்கள்ட்டிருந்து இன்னைக்கு நல்ல செய்திகள் வரும். அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களை விட்டு பிரிந்தவர்கள் உங்களுடன் சேர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்ற தினம் இருக்கு நண்பர்களே. எனவே சந்தோஷம் அதிகரிக்கும். வியாபாரம் அதிகமான வளர்ச்சிகளை பெறுங்க. அனைத்து விதமான வியாபாரம் நல்ல வளர்ச்சி பெறக்கூடிய யோகம் இருக்கிறது. இன்றைய தினம் மாணவர்களுக்கு கல்வியில அதிகமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. கல்வியில முதலிடம் பெறுவதற்கான அற்புதமான ஒரு நாளாக மாணவர்களுக்கு இந்த தினம் அமைகிறது நண்பர்களே. இந்த தினம் உங்களுக்கு எதிரான பாகப்பிரிவினைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான நல்ல விஷயங்கள் நடக்குங்கிறதுனால ஏதாவது சொத்து பிரிக்கணும் அப்படின்னா அதை இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு சாதகமாக அமையும் நண்பர்களே.
உங்களது காதல் வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களது மனம் கவர்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கை இன்னைக்கு வேற லெவல்ல உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருங்க. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்தவருடன் நீங்கள் அதிகமான ரொமான்ஸ் உணர்வுகளில் இன்னைக்கு மிதக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே ஸ்பெஷலாக உங்க காதலுக்காக நீங்கள் ஏதாவது இன்னைக்கு பிளான் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் நினைச்சபடி நல்ல சந்தோஷமான சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியங்க. பணத்தை மிச்சம் பண்றதுக்கு நீங்க முயற்சிகளை மேற்கொண்டால் இன்னும் நல்லது. பெரிய பெரிய நில பேரங்களை நீங்கள் பேசி முடிக்கும் பொழுது கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமான ஒரு நல்ல சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு அமைத்து தரதுனால உங்களுக்கு இந்த சொத்து வாங்குறது சம்பந்தமான பேரங்களை இப்பொழுது பேசி நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இதுவரைக்கும் சாபமடைந்த ஒரு வாழ்க்கை போல உங்களது வாழ்க்கை இருந்தாலும் இன்று முதல் உங்களுக்கு மிகச்சிறப்பான இனிமையான ஒரு கடவுள் அருள் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கை காத்திருக்குங்க. எனவே மிகச்சிறந்த ஒரு இல்லற வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பா சந்தோஷம் அதிகரிக்கும். நீங்கள் 4 விஷயங்களை விட்டொழிக்கணுங்க. மனசுல பயம், மேலும் யார் மீதையும் இருக்கக்கூடிய வெறுப்பு, மற்றவங்களை பார்த்து பொறாமை, மற்றவங்க செய்யக்கூடிய காரியங்களுக்காக நீங்கள் பழிவாங்கக்கூடிய அந்த உணர்ச்சிகள், இது எல்லாத்தையும் நீங்கள் கட்டுப்படுத்துங்க. இந்த 4 விஷயத்தை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் ரெடியாகணும். அப்பொழுதுதான் உங்களுக்கு சிறப்பான அதிகமான நன்மைகள் கிடைக்கும் நண்பர்களே. ஃப்ளெக்சிபிளாக வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையை நீங்கள் அதிகரிக்க கண்டிப்பாக நீங்கள் பரந்த மனதுடன் இருக்க வேண்டுங்க. அது இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு தூண்டுகோலாக அமையும். அதுவே உங்களுக்கு பரந்த மனப்பான்மையுடன் நீங்கள் செயல்படுவது உங்களது தன்னம்பிக்கையும் அதிகரித்து தருங்க. எனவே உங்களுக்கு கண்டிப்பாக பரந்த மனப்பான்மையின் மூலமாக அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. எனவே குறுகலா யோசிக்காதீங்க, தாராளமா பிராடா யோசிங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளா உங்களுக்கு அமையுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தின் சிறப்பானதாக மாற்றுறதுக்கு ப்ரௌன் மற்றும் கிரே நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. லக்கேஸ் கலராக அது அமையும். நண்பர்களே, நமது மீன் ப்ரொடியூசர் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு நீங்களும் படம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நம்பர் 4 4ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னங்க அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காண்பது நமது மீனராசி என்பதில் யாரெல்லாம் புரட்டாதி நட்சத்திரங்களுக்கு நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சந்தோஷப்படுத்துவீங்க. இன்னைக்கு வியாபாரம் வெக சிறப்பாக இருக்குங்க. வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு, கஸ்டமருடைய அந்த கோஆப்ரேஷன் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. எனவே இந்த தினம் அதன் மூலமாக வியாபாரிகளுக்கு சந்தோஷம் பெருகும் நாளுங்க. இந்த தினம் மற்றவர்கள் தேவைகளை விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு சிந்தனை வளம் மேம்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் மனசில் தோன்றது எல்லாத்தையும் வெளியே சொல்லிடக்கூடாது. கொஞ்சம் யோசித்து நிதானித்து சொல்ல வேண்டியது அவசியம். அடமான பொருட்களை எல்லாத்தையுமே நீங்க இன்னைக்கு மீட்கணும் அப்படின்ற மாதிரியான சில சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. அது குறித்த விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக கைகூடும். எனவே இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக கருத்துக்கள் வெளியிட்டீங்கன்னா போதும். உங்களுடைய சிந்தனைகள் மூலமாக நல்ல வளம் காண முடியும். ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு நண்பர்கள் நிறைய உதவி செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். நண்பர்கள் ஒத்துழைப்பு தரதுனால புதிய புதிய வாய்ப்புகள் உருவாகும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய பண வரவுகள் கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது. எனவே பழைய பாக்கிகள் வசூலாகும். உங்களது பேச்சு திறமையின் மூலமாக சாதகமான சூழ்நிலை அமையக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். நட்பு நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான நாளுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.